பெண்களுக்கு எதிரான பாலியல் புகார்களை விசாரிக்க சென்னை, திருச்சி, மதுரை உட்பட 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர் ஆளுநர் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலுரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பராசக்தி படத்தில் கருணாநிதி எழுதிய வசனத்தை போன்று சட்டமன்றம் எத்தனையோ ஆளுநர்களை பார்த்துள்ளது, ஆனால் தற்போதைய ஆளுநர் வருகிறார், பேசாமலேயே போய்விடுகிறார் என்று விமர்சித்தார். அரசு தயாரிக்கக்கூடிய உரையை அப்படியே ஆளுநர் வாசிப்பதுதான் நடைமுறை என்று கூறிய முதலமைச்சர், அவர் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். பேரவை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும், அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பெண் உழைக்கிறது தான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார், தவிர்க்கிறார். தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன். திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மற்றும் அதனால் பயனடைந்தவர்கள் குறித்து பேசிய முதலமைச்சர், தமிழ்நாடு மாணவ மாணவிகள் அப்பா என்று வாய் நிறைய அழைக்கும் போது மகிழ்ச்சி அடைவதாக கூறி கண் கலங்கினார். தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், காவல்துறை சுதந்திரமாக செயல்பட அனுமதி வழங்கி இருப்பதாகவும் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர், எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்தலாம் என்றார். அப்போது அதிமுகவினர் சட்டப்பேரவைக்குள் கருப்பு சட்டை அணிந்து வந்ததை மு க ஸ்டாலின் விமர்சித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார். அவரை கண்டிச்சு கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இயற்கை பேரிடரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியை கூட தர மறுத்து இரக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டிச்சு நீங்க கருப்பு சட்டை அணிந்திருந்தா அவங்களை வாழ்த்தி இருப்பேன், மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் விவகாரத்தை கிளப்பி மதுரை மக்களை எதிர்க்கட்சியினர் குழப்புவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அப்போது அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சட்டமன்றத்திலையும் அமளிக்கு இடையே பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்பதை மீண்டும் உறுதிப்பட கூறுவதாகவும் தெரிவித்தார். மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பத்தி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்கிறாங்க. கனிம வளங்கள் விஷயத்துல மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரிச்சு டங்ஸ்டன் சுரங்க இடத்துக்கு வழிவகுத்து துரோகம் செஞ்சது அதிமுக தான். இதனைத் தொடர்ந்து 3 புதிய திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி பெண்களுக்கு எதிரான பாலியல் குறித்த புகார்களை விசாரிக்க 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசா அமைக்கப்படும். இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும். சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 3750 கோடியில் நகர்ப்புற சாலைகள் சீரமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். அதேபோன்று போக்குவரத்து வசதியை மேம்படுத்துவதற்காக வரக்கூடிய ஆண்டில் 3000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.